எட்ரா டிவி வழங்கும் பங்கு சந்தை 5 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி பற்றிய பிக் பிக்சர், இன்ட்ராடே சார்ட் இதை பார்த்து நம்ம எந்தெந்த விதமான வியாபார வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதையும் பார்க்கிறோம். பொசிஷன் ட்ரேடுக்கான வாய்ப்புகள் மற்றும் அதுக்காக நான் உங்களை இப்போ சார்ட்டுக்கு கூட்டு போறேன். இப்போ நம்ம பார்க்க இருக்கிற சார்ட் அப்படின்றது ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியினுடைய சார்ட். இந்த சார்ட்ல தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வர வெள்ளிக்கிழமை கூட பார்த்தோம் இல்லையா? இந்த நீளமான பியர் கேண்டலுக்கு பிறகு அப்படின்றது 3 இந்த சிறிய அளவில் தோன்றிய ஸ்பின்னிங் டாப்ஸ் இந்த இறக்கத்தை தடுத்து நிறுத்தியதாக அடுத்ததா அந்த வெள்ளிக்கிழமை கேண்டல் ஏறி நின்றதுன்னு பார்த்தோம். அதனுடைய முக்கியமான தடைநிலையாக இந்த எல்லை இருக்கிறது அப்படின்னு கூட பார்த்திருந்தோம். சரி, இன்னைக்கு எப்படி நகர்ந்திருக்கு அப்படின்றதையும் இப்போ நம்ம விரிவா பார்க்கலாம். ஓரளவுக்கு இந்த பாட்டம் ஃபார்மேஷன் நடந்திருக்கிறது, மேலே இருக்கான முயற்சி நடைபெறுகிறது, இது வெற்றி அடையுமா இல்லையா அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம். அதுக்காக முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது பிக் பிக்சர் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த எல்லை அதாவது ஏற்கனவே 8180 எல்லை தாண்டும் பொழுது நல்ல ஏற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்த்தோம். 8300 என்பது முக்கியமான தடைநிலையாக இருப்பதையும் பார்த்திருக்கிறோம். இப்போ உடனடியாக ஆதரவு நிலையாக நம்ம பார்ப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8070, மேபி நம்ம 100 புள்ளிகள் கூட வச்சுக்கலாம். 8080, 8180 அப்படின்ற புள்ளிகளுக்கு இடையே தற்போது நிற்பதாக எடுத்துக்கொள்ளலாம். நம்ம இதை இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு அவளி சார்ட்ல பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கறது அவளி சார்ட். இந்த அவளி சார்ட்ல பார்க்கும் பொழுது 2 விஷயம் தெரியும். ஒன்னு இந்த பாட்டம் ஃபார்மேஷன், இங்க ஒரு பாட்டம், இங்க ஒரு பாட்டம், 2 பாட்டம் ஏற்கனவே ஃபார்ம் ஆகிறத பாக்குறோம். இந்த பாட்டத்தை பிரேக் பண்ற இடம் அப்படின்னு பார்க்கும்போது இது 8090 அப்படின்னு பார்க்கிறோம். 8090க்கு மேல அது வாங்கக்கூடிய இடமாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஏறின பிறகு அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குறைய இன்னைக்கு காலையில இருந்து பார்க்கும்போது 1 2 3 4 5 இந்த 6 கேண்டலும் இடிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய முக்கியமான இடம் அப்படின்றது பார்த்தோம்னா அந்த ஹையை கூட இங்க நான் மார்க் பண்றேன். இந்த இடம் தற்போது முக்கியமான ஒரு தடைநிலையாக இருக்கிறது. இது எவ்வளவுல இருக்குதுன்னு பார்த்தா 8170. இன்னும் நம்ம 10 புள்ளி மேல வச்சுட்டு 8180க்கு மேல ஒரு வலிமையான ஏற்றம் வரலாம். இந்த எல்லைகளுக்கு உண்டான இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து 7980 8000 வச்சீங்கன்னா கூட இந்த 180 புள்ளிகள் மேல ஏறும் பொழுது அடுத்த கட்டமாக 180 புள்ளிகள் அப்படின்னு வச்சீங்கன்னாக்கா 8180, 8200, இப்போ 340 புள்ளிகள் வரை. ஆக இந்த 300 340 என்பது அடுத்த எல்லையா கூட இருக்கலாம் இதை தாண்டும் பொழுது. சரி, உடனடியாக இதில் என்டர் பண்றதுக்கான ஒரு நிலை இப்ப 8180 இங்க பார்த்துட்டோம். சப்போர்ட் ஜோனாக எதை எடுக்க வேண்டியிருக்கு? சப்போர்ட் ஜோனாக பார்க்கும்போது கொஞ்சம் தள்ளி தான் வருது. ஏறக்குறைய அதனுடைய சப்போர்ட் ஜோன் நம்ம சரியான சப்போர்ட் ஜோன் எடுக்கிறதா இருந்தா இந்த 125 அப்படின்னு வருது. அப்ப 8125, 8175 ஆகுது. இப்ப 180 கூட வச்சுக்கலாம். இப்போ 8125 ஆதரவாகும், 8180 தடைநிலையாக கொண்டு இயங்குவதாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம். 175 தாண்டும்போது எடுக்கலாம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா நான் 5 புள்ளி தள்ளி வைக்கிறதையே விரும்புகிறேன். இப்ப அதற்கான முக்கியமான 2 எல்லைகள் 8125 நான் இங்க மார்க் பண்றேன். 8125. அடுத்ததா இருக்கக்கூடிய தடைநிலை அப்படின்னு பார்த்தா இந்த எல்லையில பாக்குறோம். இந்த எல்லை அப்படின்றது 8180 போடுறேன். இந்த 2 எல்லைகளை உபயோகம் பண்ணி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வியாபாரத்தை செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸை போடுங்க. நன்றி.